பிராக்டிஸ் பண்ணேன் கண்டிப்பாக. அண்ணனுக்கு 1 லிட்டர் நீரோப்பின் இன்ஜெக்ஷன் வாங்கி ஊற்றி விடலான்னு இருக்கிறேன். ரொம்ப பதட்டமாக ஆகுறாரு. கேப்டன், உங்களுக்காகவே நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த மேட்ச் ஜெயிக்கணும். எதுக்காக தெரியுமா? இல்லை, அடுத்தடுத்து நீங்கள் பேசணும் மைக்கை பிடிச்சி. இந்த டோர்னமெண்ட்லேருந்து முடியறதுக்குள்ள நீங்கள் ஒரு பேச்சாளர், ஒரு நல்ல பிளேயர் காட்டில் ஒரு பேச்சாளராக வரணுன்றதுக்காகவே நீங்கள் ஜெயிக்கணுன்றது என்னோட தரப்புல இருந்து நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிச்சயம் தையூரில் இந்த டீம் ஒரு ப்ரைஸுக்கான லிஸ்ட்டில் நீங்கள் வரணும்னு என் தரப்புல இருந்து கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியா உங்கள் ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களே, இவர் மேலே நம்பிக்கை வையுங்க. இவர் இளநீர் அறுக்கிறதுக்கு நீங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே நிறைய திறமைசாலிங்க இருக்காங்க, அதில் இவரும் ஒருத்தர். வாழ்த்துக்கள். குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. 2 மேட்சும் நீங்கள் தான் மேன் ஆஃப் த மேட்ச். அப்படின்னா இதோ பாலாமான தையூர் டீம் கூட இருக்கிறேன்பா. இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ சங்கமாஸ் பேசிக்கிட்டே இருக்கும் போது இங்கே மேட்ச் நம்பர் 200, நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் 200 யாருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 ஸ்டார் பாய்ஸ் ஃப்ரம் பையனூர் வர்சஸ் MCC ஃப்ரம் மானம்பட்டி நடந்துட்டு இருக்கு. அது முதல் பால்லையோ 2வது பால்லையோ. ஸோ அது மட்டும் இல்லை ஆகாஷ், இது செகண்ட் ரவுண்டோட லாஸ்ட் மேட்ச். எஸ், அதே தான். அடுத்த மேட்சோட பார்த்தீங்கன்னா 3rd ரவுண்டும் ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட போகிறது LLF வர்சஸ் ஆல்ரவுண்டர். செம மேட்சாக இருக்க போகுது. கரெக்டாக சொன்னீங்க சங்கமாம்ஸ். ஜாம்பவான் சங்கமாம்ஸ். சொல்லுங்க. ஜாம்பவான். அந்த முதல் 8ல வந்து ஏதோ ஜாம்பவான் இருக்குன்னு சொன்னீங்களே, அதுல நீங்களும் ஒரு ஜாம்பவான் தான். ஆனா நான் ஜாம்பவான்லாம் கிடையாது. நீங்க வேற பன் பட்டில் தடவை ஜாம்பு மாதிரிங்க. நாங்க முடிஞ்சிடுச்சு. அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதப்பா. அவனை சிரிக்கவனா சொல்றான், அசிங்கமா இருக்கு. போன ரிவ்யூ வந்து இல்லிங்கோ அப்படின்றதா காலு. ஆஹா, அடுத்த பாலு எடுத்திருக்காருங்க. ஷாட்டு 6. தம்பி வந்தா நீ வானான்றானுங்க, நான் ஆடினா மட்டும் நீ வேணான்றானுங்க. ஏன்னா தெரியல. ஆஹா, அவுட்டா. ஐயோ, அவுட்டாருங்க. என்னோட ராசி ரொம்ப நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ஆசைங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் இந்த தில்லாலங்கடி படத்துல வந்துட்டு வடிவேல் ஒரு டைலாக் சொல்லுவாரு, அடிச்சது பாரு எனக்கு லக்கு அப்படின்ற மாதிரி அந்த கார்ல இருந்து ஒரு மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவார். அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு தலைவர். ஆனா செம லக்குங்க. முதல் பால்லே ஒரு கேட்ச், 1 பவுன்ஸ்ல கீப்பர் கேரி ஆச்சு. இப்போ ஈஸியான கேட்ச் விட்டுருக்காங்க. நடுவுல ஒரு 6, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி நடுவுல ஒரு 6. அவ்வளவுதான். துண்டு ஒரு முறை இல்ல 2 முறை தான் தவறும், 3வது முறை தவறாது அப்படின்ற மாதிரி அவுட் ஆயிட்டு போயிட்டு இருக்காருங்க அன்லக்கியான விதத்துல. பேட்டிங் டீம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டார்ட்டுங்க. ஆனால் இந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சிங்கிள் மட்டுமே. கடைசியாக 3 மேட்ச்லையுமே ஒரு லோ ஸ்கோர் மேட்சஸாக தான் பார்த்துருக்கோம். 35 வந்தாலே பெரிய விஷயம். ஸ்டில் டாஸ் ஜெயிச்ச MCC மானம்பட்டி பேட்டிங் எடுத்திருக்காங்க. தில்லுக்கு துட்டா பேட்டிங் எடுத்திருக்காங்க. யாரோட டெசிஷன்னு தெரியல, ஆனால் ஒரு டெசிஷன் வந்து ரொம்ப தில்லுக்கு துட்டா இருந்திருக்கு. as before said, last match of second round. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரகானா சொல்கிற மாதிரி லாஸ்ட்டாக அந்த 70 டீம்
70 டீம் தான் இதுக்கப்புறம் டோர்னமெண்ட்ல இருக்க போறாங்க. அதுல 70வது டீம் யாரா இருக்க போறாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க மேட்ச் நடந்து கொண்டு இருக்கிறது. எண்ட் ஆஃப் தி ஓவர். எஸ், முதல் ஓவர் முடிவுல ஸ்கோரிங்க 9-1. பவர் கிக்குனா தம்மது எடுத்து வாயில துப்புவாங்கன்னு பார்த்தா எச்சி துப்புற மாதிரி நம்ம ஒரு ரியாக்ஷன் பண்ணாங்க. டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ எண்ட் ஆஃப் முதல் ஓவர் 9-1. 9 for 1. பெரிய ஷாட். ஆனா எஸ், ஒரே ஒரு ரன் மட்டுமே. எஸ், டேய் தம்பி சுட்டி கொள்ளது, பாட்டு மாத்த சொல்லவா இல்ல இதே பாட்டு ஓடட்டுமா? ரெண்டு பால்ல 2 ரன் வந்துருக்குது. அடுத்த பால் ஒரு டாட் பாலுங்க. ஸோ அப்படியே குவாய்ட் ஆயிடுச்சு 3வது செகண்ட் ஓவரில். இன்ஃபேக்ட் இப்போதைக்கு ஸ்கோர் 1-1-1 3-1 போட்டிங்கடா ஒரு ஞாபகம்ன்ற மாதிரி இருக்குது. 1-1 for 1. அண்ட் ஃபைனலா இன்னும் ஒரு சிங்கிள். ஸோ ரன்னிங்க 1-1 தான் வந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் அடித்தா 6 அடிக்க மாட்டோம், சிங்கிள்ஸ்லேயே இப்போதைக்கு ரொட்டேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேட்டிங் டீமு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் டாட் பால் மட்டுமே. ஸ்விங் ஆஃப் த பேட் அண்ட் மிஸ் பண்ணியிருக்காரு. ஆஹா, லெக் சைட்ல வைடு. அதோட ஓவர் ஓகையாவாகுதுங்க. 2வது ஓவர் முடிவெற்ற நிலையில் இங்கே ஸ்கோரு 13-1. 13-1. 13 for 1. ரெவ்யூ வைடுக்கு ரெவ்யூவா? ஓகே, வைடுக்கு ரெவ்யூ போயிருக்காங்க. ஸோ வைடுக்காக ஒரு ரிவ்யூ போனாங்க. அண்ட் வைடே தான். அதான் அப்படின்னா லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் மீண்டும் போட்டாக வேண்டும். 20-14. முடிஞ்சிச்சிங்க.
ஓவர் கம்ப்ளீட் ஆகுது டாட் பாலோட. எண்ட் ஆஃப் 2 overs 14 for 1. பவுலிங் உள்ள பாபுனா வந்திருக்காரு. வந்த முதல் பால்லயே பவுண்டரி லைன்ல கொஞ்சம் மிஸ்டேக். அடுத்த பால் ஃபுல் லென்த் அவுட் சைடு ஆஃப்ல. பேட்ஸ்மேனும் பாலை மிஸ் பண்ணிட்டாரு, கீப்பரும் மிஸ் பண்ணிட்டாரு. டாட் பால். ரன் ஆனால் பை முறையில் ரன் ஓடலை. டாட் பால் மட்டுமே. என்னங்க திடீர்னு அப்படியே ஒரு லாஸ்ட் ஒரு 3 மேட்சாக ரொம்ப குவாய்ட்டாக போயிட்டு இருக்கு முதல் இன்னிங்ஸு. அவுட் சைடு ஆஃப்ல நோ பால். நோ பால் கால் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரீ ஹிட் வந்து கொண்டு இருக்கு. அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பால். இன்னொரு நோ பாலுங்க. ஷாட்டே காத்துல. தென்னு எடுத்துரு. தென்னை மரம் ஆயிட்டு இருந்தாலும் எடுக்க முடியாதேங்க. எஸ், ஒரே ஒரு ரன்னு. லெக் அவுட் சைட் லெக்ல வைடு. மீண்டும் போட்டாக வேண்டும். 3வது ஓவருக்குள்ள தான் இருக்கும். அப்படியே குவாய்ட்டா ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் எக்ஸ்ட்ராஸ் நிறையா வந்துட்டு இருக்கு. இன்னொரு நோ பால். மீண்டும் ஒரு நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹிட் வந்துட்டு இருக்குங்க. ஷாட்டே 6.
32-1. மாதம்பட்டி எம்சிசி அணியினர் 3 ஓவர். சரவணன் முதல் போலே ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி மிஸ் பண்ணிட்டாரு. கீப்பரும் மிஸ் பண்ணிட்டாரு. எல்லாரும் நல்லா இருங்கோ, எல்லாரும் வளமாக இருங்கோ அப்படின்றார் அம்பையர். எஸ் பை முறையில் சிங்கிள். ரெண்டாவது பால் நல்ல யார்க்கிங் லென்த்து. சான்ஸ் ஆஃப் ரன் அவுட். நான் ஸ்ட்ரைக் ரன்ல அடிச்சிட்டாருங்க, அவுட்டு. ஐயா ஸ்கோர் போர்டில் மட்டும் 32ன்னு மாற்றிடுங்க ஐயா. ஸ்கோர் வந்து 31 இருக்கு 3 ஓவரில், 32ன்னு மாற்றிடுங்க. பாட்டு போட்டு டான்ஸ் ஆட விட்றானா பாவம், பிஜிஎம் போட்டு டான்ஸ் ஆட விட்டுட்டு இருக்கான். சாவடிக்கிறாங்களா நீங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட் செட்டாக இருக்கும், அவங்களோட ஃபீலிங்ஸாக இருக்கும். வைடு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க லெக் சைடில் அண்டு சிங்கிளா. எஸ் ஒரே ஒரு ரன்னு. ஸோ ரன் ரேட் ரொம்ப குவாய்ட்டாக அமைதியாக தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது எந்த டைமில் சொன்னேன்னு தெரியல. சொன்னதுக்கப்புறம் பவுலர்ஸ் தோ ரன் ரேட் தானே எக்ஸ்ட்ராவில் போது கொடுத்துருவோம், வாங்கோ கிளியர் பண்ணிடுவோம், இப்போ கிளியர் பண்ணிடுவோன்ற மாதிரி கிளியர் பண்ணிட்டாங்க. அண்ட் சிங்கிள் பண்ணுறமே. எஸ் டேய் தம்பி, என்னடா ஒரு கும்பிடு போட்ட, டிஜே போடுற பாட்டுக்கு ஒரு கும்பிடே போட்டியா நீ, ஆளை விட்றா அப்படின்னு. அவுட்டுங்க. ஸோ எஸ் போல்டு விக்கையில் இங்கே பேட்டர் விக்கெட்டை லாஸ் பண்ணுறாரு. யார் வெங்கி சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தார், பட் விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் பேட்டிங் உள்ள தமிழ். நாலு ஓவர் முடிவில் ஸ்கோரிங்க 36-3 ஃபார் எம்சிசி மானம்பட்டி அணியினர். உன்னை பார்த்தாலே கொஞ்சம் ஜில்லே பிங்கிட்டு இருக்கே காமாச்சு மாமா சைடடிக்க உன்னை பிடிக்க பிடிக்க காதலிக்க தாவணி போட்டா மைனா. நாகராஜன் பவுலிங்லப்பா. எஸ் பவுலிங் உள்ள நாகராஜன் வந்திருக்காரு. சொன்ன கேமராமேன் நாகராஜன் நானா ஐயோ டான்ஸ் ஆட கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டாரு. சங்கமாம்ஸ் ஷாட்டே. ஓ மிட் விக்கெட் லாஸ்ட் ஓவர் 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எஸ் ஒரு 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. சங்கமாம்ஸ்
சொல்லுங்க ஆகாஷ். நம்ம கேமராமேன் நாகு வந்து ரொம்ப நாளா டான்ஸ் ஆடணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நாகு கண்ணாடி கண்டுபிடிச்சிட்டாரு. அவரோட அழகே வந்து முகத்துல அந்த கண்ணாடி தான். டான்ஸ் எப்போ ஆட போறாருன்னு கேளுங்க. இன்னைக்கு ஈவினிங் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். சூப்பர் பாலுங்க. ஸ்லாட்ல இருந்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. கவர்ஸ் ரீஜன்ல சிங்கிள். அவர்கிட்ட ஒரு கோரிக்கையும் இருக்கு. ஆடினார்னா ஸ்டேஜ் மேல தான் ஆடுவாராம். ஸ்டேஜ் மேல தான் ஆடுவாரமா? 3 பேர் தான் வேணுமா அவருக்கு? ஆமா ஆமா. சரி ஓகே, ஆட விட்டுருவோம். என்னங்க நோ பால். நோ பால். ஆஹா. நாகு நாகராஜன் நோ பால் போட்டிருக்காருங்க இங்க ஒரு. ஷாட் சிக்ஸுங்க. ஃபிளாட்டா போயிருக்கு. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பால். லாஸ்ட் 2 பாலுங்க. இன்னிங்ஸோட கடைசி 2 பால் வந்துகிட்டு இருக்கு. ஷாட்டு பால் மிட் விக்கெட்டுக்கு. கையிலையா இல்ல வெளியில? எஸ் போயிருச்சுங்க. நல்ல ட்ரை.
ஷாட் இன்னொரு 6 ஓட முடிக்கிறாருங்க இன்னிங்ஸ். ஓவர் முடிவுக்கு வருது, இன்னிங்ஸும் முடிவுக்கு வருது. 68ல முடிச்சிருக்காங்க. 69 அடித்தால் வெற்றி. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செமையா ஆடி இருக்காங்கன்னா எம்சிசி அணியினர் 68ல முடிச்சிருக்காங்க. 11 ஸ்டார் பாய்ஸ் 69 அடித்தால் வெற்றி. அட் செகண்ட் இன்னிங்ஸில் கூடிய விரைவில் will be joining back. இப்போதைக்கு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். தெரியல வச்சு ஒரு கோட்ரு சொல்ல கோட்ரு சொல்ல கோட்ரு சொல்ல கோட்ரு சொல்ல கோட்ரு சொல்ல கோட்ரு சொல்ல கோட்ரு சொல்ல. புஷ்பராஜ் அண்ட் சத்ரு வந்திருக்காங்க ஃபார் 11 ஸ்டார் பாய்ஸ். ஓபனிங்ல பவுலிங்ல வினோத். எம்சிசிக்காக 69 ரன் டிஃபெண்ட் பண்ணணும். பண்ணுவாங்களா எம்சிசி? பாப்போங்க. முதல் பாலே ஸ்ட்ரைட்டா. சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க, உட்காருங்க உட்காருங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப ஃபீல் பண்றாரு. கஷ்டமான காட்சியா? நல்ல ஷாட் ஆன் த பேக் ஃபுட் அண்ட் ஸ்ட்ரைட்டா கவர்ஸ் கிட்ட சிங்கிள். அடுத்த பாலே டிஃபென்சிவா ஆடி இருக்காரு. அனதர் டச் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். ஸோ ஒரு மேண்டேட்டரி பவர் பிளே. 3 பால்ல 3 ரன் மட்டும் தான் வந்திருக்கு. இந்த 3 பால்ல ஒரு 6 ஒரு 4 வந்தே ஆகணும். 69 ரன் சேஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஓவருக்கு 13 கிட்ட 13 14க்கும் நடுவுல இருக்குது. ஆஹா அடிச்சாருங்க, ஸ்ட்ரைட்டா கடைசி விட்டுருக்காரு. 6. ஷாட்டே இந்த முறை ஸ்வீப்பர்ஸ் ரீஜன்ல 6.
2 6 தொடர்ந்து வந்திருக்குது. அண்ட் அடுத்த பாலை முதல் 3 பால் சிறப்பா போட்டாலும் அடுத்த 3 பால் எக்ஸ்பென்சிவா மாறி இருக்குங்க. மொத்தமா 15. எஸ், மொத்தமா முதல் ஒரு முடிவுல 15. இன்னும் 54 ரன் வேணும் 24 பால்ல. ஒழுங்குல 2வது ஓவர் போடுவதற்கு டெல்லி கணேஷ். அண்ட் முதல் பாலே ஒரு லோ ஃபுல் டாஸ் பிக் பண்ண பார்த்தாரு. சிங்கிள் மட்டுமே. எஸ், ஒரே ஒரு ரன்னு. செம முதல் ஓவருங்க. கொளுத்தி போட்டாரு லாஸ்ட் 3 பால்ல. இப்போ ஆடுற பேட்ஸ்மேன் தான் செமையா அடிச்சாரு. சாந்த்ரு அவர் தான் போட்டு அந்த 2 6 கடாஸ்னாரு. அவர் தான் இங்க ஃபேஸ் பண்ண போறாரு. திரும்பவும் டபுள் ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங். ஷாட்டு. இந்த முறை அவுட்டுங்க. ஸ்ட்ரைட்டா கை உள்ள ஸ்கொயர் லெக் எடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஆட போகிற டீம்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்எல்எஃப் மாமல்லபுரம் வர்சஸ் ஆல்ரவுண்டர்ஸ் ஆலத்தூர். ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து இப்போ நடக்கிறது தான் வந்து செகண்ட் ரவுண்டோட லாஸ்ட் மேட்ச். நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. தேர்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்எல்எஃப் மாமல்லபுரம் வர்சஸ் ஆல்ரவுண்டர்ஸ் ஆலத்தூர் விளையாட போகிறாங்க. ஆஹா, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஒரு டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வருது. செம ஓவருங்க. 2வது ஓவர் வெறும் 4 ரன் தான். 19க்கு 1 எண்ட் ஆஃப் 2 overs. ஸோ அது மட்டும் இல்லை, பெரிய டார்கெட் சேஸ் பண்றாங்க. 69. இன்னும் பார்த்தீங்கன்னா 50 ரன் அடிக்கணும். 3 ஓவரில் மனுஷருங்க 3 ஓவரில் இன்னும் 50 ரன் அடிக்கணும். பவுலிங்கில் தினேஷ் வந்திருக்காரு. போன மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின தினேஷ் இந்த மேட்ச்லயும் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி சங்கு மாம்ஸ் கிட்ட வந்து அவார்டு வாங்குவாரா? ஆஹா, ஏங்க இவராங்க அந்த ஸ்லோ பவுலர் டிஜே பிராவோ, அவர் தானே இவரு? எஸ், ஞாபகம் இருக்கு. நிறையா ஸ்லோ பால்ஸ் போடுவார். கையை பார்த்து ஆடணும்.
ரைட்டா மிட் விக்கெட் கைக்கே, ஆனா ஒரே ஒரு ரன்னு. சூப்பர் பாலு. நல்ல ஷாட்டு, ஆனா சிங்கிள் மட்டுமே. நல்ல ஓவருங்க தினேஷ், டிஜே பிராவோ தினேஷ் கிட்ட இருந்து ரன்னே கொடுக்கல. ஐயா ஏதாவது 6 அடிச்சிடாதீங்க ஐயா, என்னைய போட்டு பொழந்துருவாங்க ஐயா. அதோட கமெண்டேட்டர்ஸ்காக இருக்கக்கூடாது. இது வரைக்கும் நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஆஹா, அவுட் சைட் ஆஃப், இன்னொரு டாட் பாலு. ஃபுல் டாஸ் பாலு. சிக்ஸான்னு பார்த்தா 6 இல்ல, சிங்கிள். எஸ், ஒரே ஒரு ரன்னு. 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 22க்கு 1. இன்னும் 47 ரன் அடிக்கணும் 12 பால்ல. LLF மாமல்லபுரம் கேப்டன் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் ஆலத்தூர் கேப்டன் 2 கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க. சீரியஸா செம மேட்சுங்க. அடுத்த மேட்ச் ஒரு டீம் LLF, இன்னொரு சைடு ஆல்ரவுண்டர்ஸ். லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண ஆல்ரவுண்டர்ஸ். காலையில சொல்லிட்டு இருந்தாரு கமெண்டேட்டர் அருண். ஷாட்டு, பவுண்டரியா, சிக்ஸா? 6ஓட ஓவர வாங்கோன்னு வர வைத்திருக்காருங்க. 41 ரன், இன்னும் 11 பால். ஆல்ரவுண்டர்ஸ் கேப்டன் வாங்க. And right now இப்போதைக்கு நம்ம டாஸ்க்கு போக போறோம். and I request Regana to take over for the toss. ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கைக்குள்ளேயே அவுட்டுங்க. கணேஷனா காணா போடு, நல்ல கேட்ச் எடுத்திருக்காரு. யாருங்க அந்த VTV கணேஷா? இல்ல இவரு டெல்லி கணேஷா, கேப்டன் கணேஷா. ஓகே, ஷாட்டு காத்துல ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கையில. இன்னொரு கேட்ச், பேக் டு பேக் விக்கெட்ஸுங்க. எப்படி ஆரம்பிக்கிறோம் முக்கியம் இல்ல, எப்படி முடிக்க போறோம்னு தான் முக்கியம். கம்யூனிட்டி
ஆன் ஹேட்ரிக்ல இருக்காருங்க. ஹேட்ரிக் எடுத்து கொடுப்பாரா இங்க தமிழ் வைடு. ஸோ ஆன் ஹேட்ரிக் இன்னும் கண்டினியூ ஆகும். டெக்னிக்கலாக வைடு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் தமிழ். ஓ மிஸ் விக்கெட் கீப்பரும் மிஸ் பண்ணியிருக்காரு. பை முறையில் சிங்கிள். ஆனால் அந்த சிங்கிள் எந்த பாதிப்பும் பண்ணாது. ஏன்னா அவனு 7 பால்ல 39 ரன் அடிக்கணும். 39 இல்லை, இன்ஃபேக்ட் 38 எஸ் 38 அடிக்கணும். ஆஹா திரும்ப விக்கெட் கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு. காலங்காத்தாத்தில் உனக்கு புறமொழியை பிடிச்சி சோத்துல போட்டு வெண்டியில் கூப்பிட்டு வந்ததுக்கு ஒன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்டேன்ற மாதிரி ஃபீலிங்காக தான் பவுலருக்கு இருக்கும். எனிவேஸ் ஓவர் முடிவுக்கு வந்து விட்டது. 4 ஓவர் முடிவில் 32க்கு 3. இன்னும் லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா 37 ரன் அடிக்கணுங்க. கண்டிப்பாகவே ஒரு பெரிய டார்கெட்டாக தான் இங்கே கண்ணு முன்னாடி நிற்கிது ஃபார் த பேட்டிங் டீம் 11 ஸ்டார்ஸ் பாய்ஸ் ஃப்ரம் பையனூர். ஆனால் இந்த சைடில் எம்சிசி அவங்களோட வெற்றி, அவங்களோட 3வது ரவுண்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அண்ட் இதுதாங்க செகண்ட் ரவுண்டோட லாஸ்ட் மேட்ச் நம்பர் 200 ஓட லாஸ்ட் ஓவர் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் தேர்ட் ரவுண்ட் அஸ் வெல் அஸ் ஓவராலாக மேட்ச் நம்பர் 201 தேர்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. இன்னைக்கு நாளுக்கான 6வது மேட்ச்சு எல்எல்எஃப் மாமல்லபுரம் வர்சஸ் ஆல்ரவுண்டர்ஸ் ஆலத்தூர். லாஸ்ட் ஓவர் போடுவதற்கு டேய் இப்பயாவது எனக்கு ஓவர் கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கேப்டன் கணேஷே வந்திருக்காரு போலிங் உள்ள. ஃபுல் டாஸ் பால் 6 ஸ்டார்ட் பண்றாருங்க ஓவரை. செம ஷாட் லெக் சைடில். செகண்ட் டெலிவரி முதல் பால் 6 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நோ பாலுக்கு ரிவ்யூவா? ஓகே. ஸோ அருண் தேர்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான டாஸ் இப்போ நடக்க போகுது. எல்எல்எஃப் மாமல்லபுரம் வர்சஸ் ஆல்ரவுண்டர்ஸ் ஆலத்தூர் டீம். 2 டீம் கேப்டனும் இங்கே இருக்காங்க. டாஸ் யார் கேட்க போறீங்க? ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ். ஹெட்ஸ். டெய்ல்ஸ் சிட்டிஸ் டாஸை வின் பண்ணியிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க எல்எல்எஃப் மாமல்லபுரம். ஸோ ஆல் த பெஸ்ட், 2 டீமுக்குமே ஆல் த பெஸ்ட். நல்லா விளையாடுங்க. இன்னொரு 6 எஸ். முடிஞ்சா என்ன மேட்ச் முடிஞ்சா என்ன, நான் எங்களோட மேட்சை ஸ்டைலிஷா கொண்டு போக போறேன் அப்படின்னு ஆடிட்டு இருக்காருங்க.
நோ பாலுங்க. நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹிட் கமிங் அப். நாலு பால்ல 24. அடுத்த பால் அவுட் சைட் ஆஃப்ல கட் ஷாட்டுக்கான முயற்சி பேட்ல படல. டாட் பால். ஸோ லாஸ்ட் ரைல் இந்த கஃபைன் போட்டாங்க. நல்லா கொண்டு வந்தாருங்க. ஒரு 4 6 மட்டும் ட்ரை பண்ணியிருக்கலாம். 4 பால் லாஸ்ட் 4 பால் இருந்தப்ப இப்போ 3 பால் இருக்கு. 24. அவுட் சைட் ஆஃப்ல வைடு எக்ஸ்ட்ரா பால். ஷாட்டு கடாசி விட்டுருக்காரு ஸ்ட்ரெயிட்டா. கட்டா நோட் அடிச்சு கரண்ட் பில்லு கட்டுறாரோ இல்லையா, ஆனால் உண்மையிலே இப்போ அப்படிதான் இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு எரிதிடி மாலான்னு சொல்லி ஏசியை போட்டோம் அப்படின்னா கரண்ட் பில்லு எங்கேயோ தான் போய் நிற்கிது. அந்த மாதிரி தான் நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 பால்ல 17. பேசிட்டே இருக்கும்போது ஒரு வைடு போட்டாரு. ஒரு 6 பார்த்தா அந்த 6ல இருந்து டீமோட 50 வந்தாச்சு. பெரிய ஷாட்டு கிளியர் பண்ணல. மிட் ஆஃப் ரீஜியன்ல சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் பால். மேட்சோட கடைசி பந்து வந்துகிட்டு இருக்கு. ஒரு அற்புதமான வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்காங்க எம்சிசி. 3வது ரவுண்டுக்கு தகுதி பெறுறதுக்கு எல்லா குவாலிட்டிஸும் உள்ள டீமாக தெரியுறாங்கோ. ஸ்லோ பால் டாட் பாலோட முடிஞ்சிருக்குங்க. வாழ்த்துக்கள் எம்சிசி மானம்பட்டி அணியினர். மானாம்பட்டி அணியினர் வாழ்த்துக்கள். Entertainment.